செய்யறேன்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? 500 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் கிடைக்கும்னு சொன்னாங்க. யாருக்காவது கிடைச்சதா? பெட்ரோல் விலை 75 ரூபாய், டீசல் விலை 68 ரூபாய். யாருக்காவது? கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து. யாருக்காவது? அரசு பள்ளி இருக்கு, ஆனா தரமா இருக்கா? 9 மாசத்துக்கு முன்னாடி திருத்தணியில ஒரு அரசு பள்ளியில இருந்து கூரை உடைஞ்சு விழுந்து அந்த மாணவன் இறந்து போனான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஆனா தரமா இருக்கா? தளபதி விஜய் நான் போட்டோ ஃபர்ஸ்ட் வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப கூச்சல் போட்டுட்டு இருந்தாங்க. போட்டோ வச்சே இவ்வளோ சண்டை போடுறீங்களே, இதை பார்க்கும்போது விஜய் நான் ஒரு மூவி டைலாக் தான் ஞாபகம் இருக்கு. அந்த பயம் இருக்கணும் சார். பிரேமலதா மேடம் ஓபிஎஸ் சார் கிட்ட சொல்றாங்க, முதல்ல கூச்சமா தான் இருக்கும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. குடும்ப அரசியல் பண்றவங்களுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டவரும் அந்த கட்சியில தான் இருக்காரு. ஒரு நாள் மழைக்கே வந்துட்டு இப்படி ரோடு ஃபுல்லா தண்ணி நின்றுச்சு, சென்னையை இப்படி இப்படி மாத்திட்டாங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு வாய் பேசதா அப்படின்ற மாதிரி எல்லாம் டைலாக் விட்ட பிரேமலதா மேடமும் இன்னைக்கு அந்த கட்சியில தான் இருக்காங்க. ஜெயலலிதா அம்மாவோட சமாதியில போய் தியானம் பண்ண ஒருத்தரும் அந்த கட்சியில தான் இருக்காரு. சென்னை புறநகர் மாவட்ட மகளிர் அணி இணை அமைப்பாளர் சகோதரி நிவேதா நிர்மல் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் இங்கே பேசுவார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜயன் அவர்களின் நல்லாசியுடன் என் ஆனந்த் அவர்களின் பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின் வழி எங்கள் கூடவே முறையாம் வழி நடத்தி கொண்டும் இருக்கும் எங்கள் மிகப்பெரிய பாதுகாவலர் எங்கள் அண்ணன் இசிஆர்பி சரவணன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த எங்களின் மகளிர் அணி அமைப்பாளர் சகாய் மேரியா மேடம் அவர்களுக்கும், மற்றும் இங்கு எங்களுக்காக ஸ்பெஷலாக இன்னைக்கு வருகை தந்திருக்கும் சத்யகுமார் சார், கேத்ரின் பாண்டியன் அக்கா மற்றும் தேவகி அக்கா அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு சில வார்த்தைகள் நம்ம சரவணன் அண்ணாவை பற்றி இங்கே நான் பேசியே ஆகணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மகளிரின் சார்பாக நடந்திருக்கு. இவ்வளோ சிறப்பாக நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் மகளிர் அணி மட்டும் கிடையாது, ஒரு முழு சப்போர்ட்டாக எங்கள் கூட துணையாக இருந்து நிகழ்ச்சியை நடத்திய முக்கியமான காரணம் எங்கள் அண்ணன் இசிஆர்பி சரவணன் அவர்கள். அவரோட ஒரு சப்போர்ட் இருந்தால் மகளிர் அணி எங்களால் என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இந்த நிகழ்ச்சி. இப்படி ஒருத்தர் ஒரு கட்சியிலயோ இருந்திருந்தா எப்பவும் அந்த கட்சி உருப்பட்டு இருக்கும். ஒரு மாற்றுத்திறனாளி அவர்கள் ஒரு அவரோட வண்டி உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அண்ணன் கிட்ட கேட்டப்போ உடனே அதுக்கான பணத்தை ஏற்பாடு பண்ணி அவருக்கு ஒரு புது வண்டியை வாங்கி கொடுத்தவர் எங்க இசிஆர்பி சரவணன் அவர்கள். மற்றும் ஒரு தொண்டர் மகளிர் அணி சார்பா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கேட்டிருந்தப்போ உடனே யோசிக்காம அடுத்த நிமிஷமே பணத்தை அதுக்கான ஏற்பாடு பண்ணி அவங்க கையில கொடுத்த ஒருத்தர் தான் எங்கள் அண்ணன் இசிஆர்பி சரவணன் அவர்கள். தனக்குன்னு எதையும் யோசிக்காம மற்றவங்களை பத்தி யோசிச்சு மக்களுக்காகவே 33 வருஷமா பணி செஞ்சு இருக்கவர் எங்கள் அண்ணன். நீங்க அவருக்கு நல்லதை மட்டும் கொடுங்க, அவரும் உங்களுக்கு டபுள் மடங்கா நல்லதை கொடுப்பாரு. கெட்டதை மட்டும் கொண்டு வந்துடாதீங்க. வெலோஃபான ஃபேமிலியில இருந்து வரல, அரசியல்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவர் வரல. ஸோ யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா என்னைக்கு வேணாலும் அண்ணக்கிட்ட சொல்லுங்க, கண்டிப்பா உங்களோட குறைகளை தீர்த்தப்பாரு, உங்களோட பிரச்சனையை புரிஞ்சுப்பாரு. களத்துல இருந்து எப்படி வேலை செய்யணும் அப்படின்றது அண்ணக்கிட்ட இருந்து தான் கத்துக்கணும். ஒரு நாள் பத்தாது அண்ணனோட நல்ல விஷயங்களை பத்தி சொல்றதுக்கு. அதனால எங்களுக்கு என்னைக்குமே முன் உதாரணமா இருந்து எங்களை வழிநடத்தி இருக்கும் எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. சும்மா அண்ணா அண்ணான்னு கூப்பிடல, உரிமையோட கூப்பிடுறோம். இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னா எங்க வீட்டுல தைரியமா அனுப்புறாங்க. அது காரணம் எங்க அண்ணனோட சப்போர்ட் எங்க பின்னாடி இருக்குன்றதுதான். சகாய் மேரி மேடம் எங்களின் மகளிர் அணி அமைப்பாளர் அவர்கள் எவ்வளவோ இழந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவங்க இங்க நிக்கிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான், தளபதிக்காக மட்டும்தான் இங்க நின்றுட்டு இருக்காங்க. ஒரு நிகழ்ச்சி பண்ணலாமான்னு கேட்டாங்க, எல்லாருமே சரின்னு ஒத்துக்கிட்டோம். அதோட டே அண்ட் நைட் எங்களுக்காக ஃபோன் பண்ணி இந்த நிகழ்ச்சி இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லி இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எங்க கூடவே என்னைக்கும் சப்போர்ட்டா நிக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.
அப்புறம் லாஸ்டா எங்க ஏரியா விஜயகுமார் வட்ட செயலாளர் பத்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும். அவர் ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தாரோ அதே மரியாதையோட தான் இன்னி வரைக்கும் என் கூட நடந்துட்டு இருக்காரு. அவரு தான் என்ன அண்ணன் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. ஸோ இந்த அழகான குடும்பத்தை எனக்கு கொடுத்தத விஜயகுமார் சாருக்கு என்னோட forever grateful to him. ஒரு மீம் ஒன்று பார்த்துருந்தேன். அதுல ஒரு பக்கம் கமல் சார், இன்னொரு பக்கம் பிரேமலதா மேடம். கமல் சார் பிரேமலதா மேடம் கிட்ட சொல்ற ஒரு விஷயம், முதல்ல கூச்சமா தான் இருக்கும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. அதே பிரேமலதா கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா பிரேமலதா மேடம் ஓபிஎஸ் சார் கிட்ட சொல்றாங்க, முதல்ல கூச்சமா தான் இருக்கும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்கெல்லாம் இப்போ யாருக்கு ஓட்டு போட போறீங்க, குடும்ப அரசியல் பண்றவங்களுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டவரும் அந்த கட்சியில தான் இருக்காரு. ஒரு நாள் மழை பெஞ்சுது, ஒரு நாள் மழைக்கே வந்துட்டு இப்படி ரோடு ஃபுல்லா தண்ணி நின்றுச்சு, சென்னையை இப்படி மாத்திட்டாங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு வாய் பேசதா அப்படின்ற மாதிரி எல்லாம் டைலாக் விட்ட பிரேமலதா மேடமும் இன்னைக்கு அந்த கட்சியில தான் இருக்காங்க. இவரை பத்தி சொல்லவே வேணாம். ஜெயலலிதா அம்மாவோட சமாதியில போய் தானம் பண்ண ஒருத்தரும் அந்த கட்சியில தான் இருக்காரு. இப்படி தீய சக்தி குறைங்க எல்லாத்தையும் பேசிட்டு அதே தீய சக்தியோடய போய் சேர்ந்திருக்கீங்களே, இப்படி இருந்தா எப்படி சார் நம்ம நாடு முன்னேறும்? ஒரு சேனல் நடத்திய ஒரு நிகழ்ச்சியை பத்தி இங்க பேசணும்னு நினைக்கிறேன். அங்க ஒரு சேனல் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதுல நம்ம தளபதியோட போட்டோ ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்க. ஒரே கூச்சலா இருக்கு அந்த சேனல், எல்லாருமே அடிதடி சண்டைலாம் போட்டுக்கிறாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தளபதியோட போட்டோ ஃபர்ஸ்ட் இருக்கு, அதுக்கப்புறம் மற்ற கட்சியோட தலைவர்கள் போட்டோ இருக்கு, 4 தலைவர்கள் போட்டோ வச்சிருக்காங்க. ஸோ எப்படி நம்ம கட்சி தலைவரோட போட்டோ, தளபதி விஜயண்ணா போட்டோ ஃபர்ஸ்ட் வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப கூச்சல் போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ அந்த போட்டோ ஃபர்ஸ்ட் வச்சது நம்ம தாவேக்காவோட தம்பியா தான் இருக்கும்னு தோணுது. அந்த தம்பிக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி இனிமே எங்க போனாலும் தளபதி போட்டோ தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். விஜயண்ணா சொல்ற மாதிரி எல்லா இடத்துலயுமே நம்ம டிவிக்கு ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு போட்டோ வச்சே இவ்வளோ சண்டை போடுறீங்களே, இதை பார்க்கும்போது விஜயண்ணா ஒரு மூவி டைலாக் தான் ஞாபகம் இருக்கு, அந்த பயம் இருக்கணும் சார் அப்படின்னு சொல்ல தோணுது. நம்ம ஆட்சி வந்த பிறகு என்ன நல்ல விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒருத்தவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ கொடுங்க, ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த 5 வருஷம் ஆட்சியில என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க கட்சி ஆளுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அரசு பள்ளி இருக்கு, ஆனா தரமா இருக்கா? 9 மாசத்துக்கு முன்னாடி திருத்தணியில ஒரு அரசு பள்ளியில இருந்து கூரை உடைஞ்சு விழுந்து அந்த மாணவன் இறந்து போனான். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போன குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த ஆட்சி எப்படி நல்லாட்சி ஆகும்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஆனா தரமா இருக்கா? 1 மாசத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல புகுந்து வெட்டு கொலை பண்றாங்க. எங்க இருக்கோம் நம்மளா அப்படின்றது எனக்கு சத்தியமா புரியல. வேங்கை வெயில் சம்பவமா இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவமா இருக்கட்டும், கள்ளக்குறிச்சி சம்பவமா இருக்கட்டும், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் அவங்க பண்ண ஊழல், அவங்க ஆட்சியில நடக்கிற அந்த சம்பவங்களை பத்தி. ஸோ பதில் கேட்ட ஒருத்தவங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க ஒன்று பண்ணுங்க, கூகுள்ல இருந்து லிஸ்ட் எடுங்க, எங்க தளபதி விஜயண்ணா என்ன நல்லது பண்ணாருன்றதும் அதுல வரும், உங்க ஆட்சியில இருந்து என்ன ஊழல் பண்ணிருக்காங்கன்றதும் அதுல வரும். அதை எடுத்து உங்க ரூம்ல ஒட்டிக்கோங்க, டெய்லி அதை காலையில எழுந்தோடனே பாருங்க. அப்பயாவது எங்களை இப்படி கேள்வி கேட்காம இருங்க. டிஎம்கே ஆட்சியில இப்படி செய்யறோம் அப்படின்னு இதெல்லாம் செய்யறோம், இதெல்லாம் உங்களுக்காக மக்களுக்காக பண்றோம் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தவங்க எல்லாம் ஏதாவது செஞ்சாங்களா? நீட் ரத்து செய்யறேன்னு சொன்னாங்க, செஞ்சாங்களா? 500 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் கிடைக்கும்னு சொன்னாங்க, யாருக்காவது கிடைச்சதா இந்த 5 வருஷம் ஆட்சியில? எனக்கு தான் கிடைக்கலையா, இல்ல யாருக்கும் கிடைக்கலையா? பெட்ரோல் விலை 75 ரூபாய், டீசல் விலை 68 ரூபாய், யாருக்காவது இல்ல. கல்வி கடன் ரத்து, அரசியல் கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து, யாருக்காவது இல்ல. கடைசியில டோல்கேட் எல்லாம் மூடப்படும் அப்படின்னு சொல்லியும் நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்டவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா? பெண்கள் பாதுகாப்பு இல்ல நம்ம சொல்லி எல்லா ஸ்டேஜ்லயும் நம்ம பேசிக்கிட்டு வரோம். ஆனா இதெல்லாம் டிஎம்கே ஆட்சியில இருக்க யாருக்குமே காதுல விழலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் பண்றதே டிஎம்கே ஆளுங்க மட்டும் தானே. பெண்கள் வன்கொடுமையா இருக்கட்டும், ஜாதி வன்கொடுமையா இருக்கட்டும்,
இது எல்லாமே டிஎம்கே ஆட்சியில அதிகரிச்சுட்டே வருது. இனிமேல் ஒரு தப்பு பண்ணணும் அப்படின்னா பயப்படணும். அந்த பயம் நம்ம தளபதி விஜய் வந்தா மட்டும்தான் நடக்கும். தளபதி விஜய் நான் சொல்ற மாதிரி நம்ம கிட்ட இருந்து வரிய வாங்கி நமக்கே இலவசமா தராங்க. தரமான ரோடு இல்ல, பல்லும் குழியுமா இருக்கு. தரமான பள்ளிக்கூடம் இல்ல, தரமான ஆஸ்பத்திரி இல்ல, தரமான தமிழ்நாடு தரமாக மாறணும் அப்படின்னா விஜய் அண்ணா ஆட்சிக்கு வரணும். அப்ப நாங்க காட்டுற தரமானதுன்னா என்னன்னு சொல்லி கடைசியில யூஷுவலா நாராயணன் சொல்லுவாரு. அதை இந்த ஒரு வாட்டி நான் சொல்லிக்கிறேன். மக்களே மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விசில் விசில் விசில். வாழ்க தமிழக வெற்றி கழகம், வளர்க தளபதியின் எண்ணங்கள். தேங்க்யூ. சிறப்பாக உரை நிகழ்த்திய சென்னை புறநகர் மாவட்ட மகளிரணி இணை அமைப்பாளர் சகோதரி நிவேதா நிர்மல் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துவோம்.